ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி மாதம் 17ஆம் நாள் ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை, நவமி திதி, விசாக நட்சத்திரம், சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க. மேசம், திறமைகள் வெளிப்படும், வெற்றிகள் ஏற்படும், வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகள். திறமைகள் வெளிப்படும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நீங்க தொழில் பண்ணிட்டீங்களா, உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கை துணையின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், வேலைகளில் கொஞ்சம் தடுமாற்றம், வேலைகள் கொஞ்சம் இடைஞ்சல்கள் எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? அப்போ ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்று வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றிகள் தேடி வரும். நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், கலைகளில் ஆர்வம், வாக்குப்படிதம், லாபங்கள். ஓகேங்களா? நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அப்படின்னா ஒரு டான்ஸ் மாஸ்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்று கலைகளில் ஆர்வம், அதிகப்படியான ஆர்வம், அதை சார்ந்த வேலைகளில் ஒரு முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வாக்குப்படிதம் ஏற்படும் என்று. சரிங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லுவீங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் கணிச்சு சொல்லுவீங்க. அதன் மூலமாக வாக்குப்படிதம் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் என்று. லாபங்கள் ஏற்படும், தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், வேலை தொழில் மீது ஆர்வம். வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அந்த வேலை மேல ரொம்ப ஆர்வம் தெரிவிக்க ஏற்படும். தொழிலில் ஆர்வம், தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் ரொம்ப ஆர்வமா முழு மூச்சோட இன்னைக்கு எல்லா வேலைகளும் பாத்தீங்க. சமூக அந்தஸ்து உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டயலாக் ரைட்டரும் வச்சுக்கோங்க. உங்களுடைய எழுத்துக்களின் மூலமாக இன்று உங்களுடைய பெருமை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இளைய சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, குடும்பத்தின் பேச்சின் மூலமாக சிறு சிறு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அப்போ குடும்ப நபர்கள்கிட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. நம்ம ஒன்று சொல்லி அவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு அதன் மூலமாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திடீர் வருமானம் என்று இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், ஆரோக்கியம் மேம்படும். ஓகேங்களா? இது வரைக்கும் ஏதோ ஒரு உடம்பு சம்பந்தமான ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும், நல்ல நிம்மதியா இருப்பீங்க என்று. பாராட்டுக்கள், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், அலைச்சல்கள் இருக்கின்றது என்று. கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், தொழிலுக்காக வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல், குடும்பத்திற்காக கூட வச்சுக்கோங்களேன், குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு. பயணம் இருக்குங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, மூத்த சகோதரன் மூலமாக நன்மைகள். அண்ணன் கிட்ட ஏதாவது ஒரு உதவி ஒரு டயத்தில் நம்ம கேட்டுப்போம், இல்ல இன்னைக்கு அண்ணன் கிட்ட உதவிகள் கேளுங்க, நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதிக ஆசை மட்டும் வராது. சரிங்களா? அதிக ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மூலமாக சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையும். இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், தொழிலில் வெற்றி, லாபம். சரிங்களா? நீங்க ஒரு தொழில் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் வெற்றிகளும் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே நேரத்துல லாபமும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாள் இது. ஓகேங்களா? வாகன தொழில், நீங்க ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருமானம் உயரும் என்று. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், கமிஷன் தொழில். ஓகேங்களா? கமிஷன், அதாவது தரகு வேலைகள் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, கமிஷன் ஏஜென்டா நீங்க இருக்கீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க பார்க்குற வேலைகள்ல லாபங்கள் ஏற்படுங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு லாபத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு லாபம் இப்போ உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தம், இடமாற்றம், தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க. ஒரு இடமாற்றம் இன்னைக்கு இருக்கின்றது. மிக மிக சிறப்பான நாள் என்று. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், பேச்சின் மூலமாக பிரச்சனைகள், கண் சார்ந்த சிறு சிறு தொல்லைகள் இருக்குங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகும் கண்ணு. சரிங்களா? நம்ம ஒரு பைக்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட் கண்ணில் விழுந்துடும். அதன் மூலமாக உடனே கண்ணில் கசக்கிட்டு பேசி பண்ணாதீங்க. அதை கரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அப்படி பண்ணீங்கன்னா எந்த டிஸ்டர்பும் ஆகாது. இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லா வேலையும் ரொம்ப கவனமா பாருங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசிகளை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜமல்லேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.